அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில்தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்புமிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும். இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கஷ்டங்கள் விலகும். அதற்கான ஒட்டுமொத்த பலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த மாதம் முழுவதும் உண்டாக்க போகின்ற கிரகம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் தான். மேலும் உங்கள் ராசிக்கு 7இல் ராகு, ஜென்மத்தில் கேது, 8இல் குரு பகவான் என்ற அமைப்பால் அலைக்கழிக்கப்பட்டு தான் வருகின்றீர்கள். இந்த மாதம் தொடங்கி 8வது தினத்தில் செவ்வாய் கிரகத்தால் அதிர்ஷ்டமான உயர்வு ஒன்று உண்டு. சூரியன் சனி சேர்க்கையாகி
அதிபதியாகி 6ல் நிற்பது மாற்றங்களை வழங்கும். ராசிநாதன் புதன் யோகாதிபதியான சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் உங்களது விருப்பங்களை முயற்சிகளை பலிதமாகும். ஆரோக்கியம் தொந்தரவு தராமல் நகரும். அன்றாட வருமானம் உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். அனாவசிய செலவுகள் ஜென்மகேதுவால் மனதில் பலம் குறைகின்ற மாதிரி தெரியும். ஆனாலும் 6ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் புதிய துணிச்சலை வரவழைப்பார். குடும்பம் மேன்மையுடன் நகரும். உங்கள் இல்லத்திற்குள் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். உத்தியோகம் பணி பதவி விஷயத்தில் தொடர்கின்ற தொந்தரவுகள் இந்த வாரம் 3வது ஆரம்பத்தில் முடிவுக்கு வரும். தொழில் வியாபார புதிய முதலீடு பட்ஜெட் விஷயங்கள் திட்டமிட்டபடி கை கொடுக்கும். புதிய கடன் பெற வேண்டிய அவசியத்தை ராகு பகவான் ஏற்படுத்தினாலும் அதனை தீர்ப்பதற்கு வழிவகை ஏற்படும். தொழில் வியாபார முதலீடு நிர்வாக உயர்வு அதிகரிக்கும். உபரி லாபங்கள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும். புத்திர பாக்கிய கவலையில் உள்ள உத்திரம் நட்சத்திர இளம் தம்பதியினருக்கு இனிமை உண்டாகும். இந்த மாதம் சனி புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திடீர் நன்மைகளும் எதிர்பாராத பண வரவுகளும் காரிய வெற்றிகளும் உயர்தர பொன்பொருள் சேர்க்கைகளும் சொத்து வாங்குகின்ற அனுகூலமும் உண்டாகும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து அலைமோதும். உடல் நலனில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இடமாற்றம் செய்து வந்தவர்கள் மீண்டும் பல இடத்திற்கே செல்லும் வாய்ப்பும் உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 8, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. இதன் விளைவாக சகோதர வர்க்கத்தினருடன் ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாக முடியும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் சனியின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் வந்து அலைமோதும். பங்குதாரர்களின் விரோதத்தால் இதுவரை மூடி கிடந்த தொழில் இப்பொழுது திறக்கப்படும். தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை பைசல் செய்ய விடிவு காலம் பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு வரவில்லையே என்ற இயக்கம் இப்பொழுது மாறும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் திடீரென பயணங்கள் ஏற்படும். வாடகை வாகனத்தில் உலா வந்த நீங்கள் இனி சொந்த வாகனம் வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வரும். வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வரலாம். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாயின் சாரத்தில் பயணிப்பார். இந்த காலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். முன்னேற்றத்தில் சிறு சிறு குறுக்கீடுகள் வரலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வது அரிது. வழக்குகள் இழுபறி நிலையில் இருக்கும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். எதிர்பாராத விரயம் உண்டு. சொத்துக்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதவியில் கவனம் தேவை. மேலும் 22/2/2024 முதல் சனி பகவான் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிப்பார். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பலன் அதிகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த பிரச்சனை அகலும். பணிபுரியும் இடத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி தாமதமாகலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் உருவாகும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வளர்ச்சி ஏற்படுவது போல் ஏற்பட்டு பிறகு தளர்ச்சி ஆகிவிடும். மாற்று வைத்தியத்தின் மூலம் உடல்நலம் சீராகும். வெளிநாடு செல்லும் முயற்சி கடைசி கட்டத்தில் கை நழுவி செல்லலாம். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கின்றார். அது அவ்வளவு நல்லதல்ல. அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் மன உளைச்சல் அதிகரிக்கலாம். மதிப்பும் மரியாதையும் குறையாமல் பார்த்துக் கொள்ள சிரமப்படுவீர்கள். விரயங்கள் அதிகரிக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பெற்றோரின் உடல்நலம் சீராகும். பயணங்கள் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். இந்த கன்னியாராசி பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் புதிய வசதி அதிகரித்து நன்மைகள் காத்துள்ளன. மாணவர்கள் உங்களது இலக்கை நோக்கி மட்டுமே பயணிப்பீர்கள். விவசாயிகளுக்கு புதிய நிலபுலன் வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு கட்சிக்குள் நிலவுகின்ற அனைத்து குழப்பமும் தீர்ந்து திருப்தி ஏற்படும்.
இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், அவிட்டம், ரேவதி, அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், பூரம். இந்த மாசி மாத செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.